வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 33. உருக்காட்டு படலம். அனுமன் அரக்கியரை உறங்கச் செய்தல். உறங்கச் சென்ற அரக்கியரெல்லாம் அயர்ந்து உறங்கிட மந்திரம் ஜெபித்தான். மாண்டவர் போலவர் சோர்ந்திட தேவியை காண்டற்கு ஒத்த காலம் ஈதென்றுணர்ந்தான். பிராட்டி உயிர்விட துணிதல். கோதண்ட நாணோசை காதினில் கேட்டிடாதோ, மதியும் இரவுமென் நாயகனை கூட்டிடாதோ, வீசிடும் வாடையும் நாதனிடம் என் நிலையை பேசிடும் பொன்னாளும் பொருத்தமாய் வந்திடாதோ, வீரக்கழலணிந்த ராகவனை பார்த்திடும் ஆசையால் பொறுத்திருந்தேன். இல் பிரிந்து உயிர் வாழ்ந்தார் இவ்வுலகில், எனையன்றி யார் உளார் இந்நிலையில். வஞ்சனை மானை வசம் கொள்ள கேட்டேன், வைது அனுப்பினேன் இலக்குவ மைந்தனை. நச்சையொத்த அரக்கனின் அகம் வந்த நங்கை நான் இனி இறப்பதே முறைமை. அரக்கரை அழித்து சிறையின் மீட்டும் இல்புகத்தக்கவள் இலை என்றால் எவ்விதம் உரைப்பேன் என் கற்பை. இரத்தலே மேலென புதரிடை புகுந்தாள். அனுமன் தன்னை ராமதூதனென பிராட்டியிடம் தெரிவித்தல். காட்சியை அனுமனும் கண்ணுற்றான். கண்ணுற்றவன் உடன் துணுக்குற்றான். அம்மா அம்மா வந்தனன் இவ்விடம், அண்டர் நாயகன் தூதுவன் யானெனச் சேவடி வணங்கியே தொழுது நின்றான். கண்ணீர் பெருகிட அழுது சொன்னான், ஆரியன் அளித்த பொருளும் உளது, அரக்கரை அழித்திடும் நாளும் வந்தது. குரல் கேட்ட திசை பார்த்தாள் பிராட்டி. இரக்கமும் வருத்தமும் இயல்பாய் காட்டியே இணக்கமாய் இருப்பவன் அரக்கருள் ஒருவனல்லன் என வணக்கத்துடன் வினவினாள். வீரனே, யார் நீ என. அனுமன் தன் வரலாறு கூறுதல். தாயே, தூயவன் நின்னை பிரிந்த பின்னை தோழனாய் கொண்ட அனுமன் நான். நினை ராவணன் கவர்கையில் இறைத்த அணிகளால் தென்புலம் என்னிடம் தேடிடச் சொன்னான். இவ்விதம் அனுமன் கூற கேட்டதும் செவ்விதழ் விரிந்திட உவகை கொண்டாள். ஐயனே, அவன் தன் மேனி எப்படித்து அறிவை என்றதும் அடிமுதல் முடியீராய் திருமேனி அழகுரைத்தான் அனுமனும். அவன் தன் மேனி எப்படித்து அறிவை. ராமபிரானுடைய மேனி எவ்விதமானது என்று நீ அறிகிறாய். நெருப்பிடை இட்ட மெழுகென உருகினாள். உடனே அடையாள மொழிகளும் உரைப்பதற்கு உளதென்றான். வரவேண்டாம் நீ வனத்திற்கு என்றாராம். நீரோ உடுத்திய உடையொடு அருகினில் நின்றீராம். கோட்டை வாயிலை கடக்கும் முன்னமே காட்டை காட்டுவீர் என குழந்தையாய் குழம்பினீராம். கிளியொடு புட்களையும் பத்திரமாய் பேணிடச் சொல்லென பிள்ளை போல் அமைச்சர் சுமந்திரனிடம் சொன்னீராம். அடையாள மொழிகளென உரைத்த அண்ணல் அடையாள பொருளென்று கொடுத்தான் இம்மோதிரத்தை. பிறப்பின் பயனை எய்தினார் போன்றும் மறந்து பின் உணர்வு பெற்றார் போன்றும் வாங்கினாள் அதனை தன்னிரு கைகளால். ஒற்றினாள் அதனை மலரணைய விழிகளால். தாங்கினாள் பின் ஏந்தினாள் சிரம் மேல். ஏங்கினாள் பின் இழைத்தாள் உயிர்த்தாள். உத்தம உயிரளித்தாய் நீ எனக்கு. வாழி இன்றே போல் எந்நாளும் சிறப்பு என்ன. ஆரியனாம் ராகவனின் வாழ்க்கை சரிதத்தை விவரிக்கத் தொடங்கினான் விழுமிய குணத்தோன். வருந்தினாள் அவன் வருத்தம் உணர்ந்து. உருகினாள் அவனின் உருவம் நினைந்து.
இறங்கினாள். நீர் பெருக்குடன் வினவினாள். பெருங்கடல் கடந்து வந்தது எங்கனம்? எட்டுதற்கரியதாம் அண்ட கோளங்களை முட்டும்படி பேருரு கொண்டான் ஆஞ்சநேயன். ஈதொரு எளிய குரங்கென எண்ணலாகாவென எட்டு திசையிருந்தும் எண்ணினர் எண்ணற்றோர். அச்சமுறுகிறேன் அடக்கிடு இவ்வுரு என வஞ்சிக் கொடியாள் கெஞ்சிக் கொண்டதும் அருள்படியே ஆகட்டும் என்றபடி சிறிதான உரு கொண்டு ஒடுங்கி நின்றான். மாண்டேன் இன்று என்றாலும் பழுதில்லை, மீண்டேன் இவ்வரக்கர் கூட்டத்தினின்று அது நன்று. தீண்டேன் இனி புகழன்றி இழி பாவமென்றாள் பேருவகை பெற்றுவிட்ட பிராட்டியார். அன்னையே, எண்ண முடியா மணல் துகள் போல் ஏராளம் ஏராளம் வானரத் திரள் வருவோம் உடனே இம்மாநகருக்குள், விரைந்தே மீட்போம் சில தினத்துக்குள் என்றான். சூடாமணி படலம். அண்டம் ஆண்டிடும் ராமபிரான் வசம் கொண்டு சேர்த்தலே எம் கடன், அதனால் அடியேன் தோள் மேல் விரைவினில் ஏறுக வென அடிகளை தொழுது அடக்கமாய்ச் சொன்னான். அரிதன்று அது நின் ஆற்றலுக்கேற்றதே, ஆனாலும் தனியனாய் நீ போரிட வேண்டுமே, அதோடு ராமனின் வில்லுக்கது வில்லங்கமாகும். தவிரவும் நாய்களின் நயவஞ்சகம் நமக்கெதற்கு? கொண்ட போரினில் நாயகன் விற்றிரன் அண்டத்தில் உள்ளோர் அனைவரும் நோக்கணும். என்னை கொண்டு வந்த கொடியவன் கண்களை கொத்தி குதறி காக்கைகள் தின்னணும். இலக்குவன் அமைத்த பன்னசாலையுடனே பெயர்த்தெம்மை அடைத்தான் அசோக வனத்தினிலே. நாயகன் ஆற்றலை போற்றிடவும் நானுடை தூய்மையை காட்டிடவும் தான் பொறுத்திருந்தேன். ஐயனே, குரங்கெனினும் நீயும் ஆண்மகனே, அதனால் நீ விரைந்து சென்றிடு ராமனிடம். வருந்திடும் உந்தன் நாதனிடம் யான் பகன்றிடும் வாசகம் பகர்ந்திடுவென்றாள். நீதி நெறியுள்ளவனே, மன்னன் மேல் ஆணையிட்டேன், இன்னும் ஒரு திங்கள்தான் இங்கிருப்பேன். பின்னர் இவ்வுயிர் பொய்யாகும், நின்னிடம் சொல்வதே மெய்யாகும். இளைய பெருமாள் இலக்குவர்க்கு தலைவன் அருளிய கடமை இன்னமும் உளது என்று ஒரு வார்த்தை சொல்லுதி, பந்தனங்கள் யாவர்க்கும் விளம்புதி. சீதைக்கு பாதுகாவலனாய் இருப்பதுதான் ராமன் இலக்குவனுக்கு அளித்த கடமை. தாம் இன்னமும் அந்நியர் சிறையில் இருப்பதால் அக்கடமை பாக்கி இருக்கிறது என்கிறாள். திங்கள் ஒன்றின் முன்னம் இங்கு வந்திலன் என்னின், அந்திய கிரி செய்திடச் சொல் கங்கை கரைதன்னில். இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று வந்தனை கரம் பற்றிய அன்று தந்த வார்த்தை திரு செவி சாற்றுவாய். அனுமன் பிராட்டியை தேற்றுதல். மூன்று உலகத்தோரையும் உடனடியாய் கொன்றிட துடித்தான் வில்லாளன். நின்னிலை ஈதென்று அறிந்தாலோ உண்மையில் அவனும் ஏதாவான் அறிகிலேன். அறக்கரை அழித்தான், அல்லல்கள் அவித்தான், நல்வினை கொடுத்த நல்லான் இவனென உலகம் உரைக்கையில் உவப்பீரன்றோ என்ற அனுமனின் களங்கமற்ற மொழி கேட்டு களிப்புடனே தொடர்ந்தாள். பிராட்டி கூறிய அடையாள மொழிகள். சித்திரக்கூட மலையில் இருக்கையிலே குத்தியதோர் காகம் என் மார்பினிலே. சினந்த ராமனும் தர்பையை எடுத்தான், காக்கையின் மேலதை பிரம்மாத்திரம் விடுத்தான். அன்பாய் வளர்த்த மென் கிளிக்கு என்ன பெயரிடலாம் எனும்போது கைகேயி பெயரைத்தான் அவன் சொன்னான். நான் சொன்னவற்றை சொன்னபடி சொல்லிடு என்றவள் கண்மணியொத்த ரத்தினமாம் சூடாமணியை தொல்நாள் ஆடையின் கண்ணிருந்து நாடி வந்தெனது இன்னுயிர் நல்கினை நல்லோய் கோடி எனக் கொடுத்தாள். வணங்கி விடை பெற்றான். கோடி கொள்வாயாக. சூடாமணி தலையில் அணிந்து கொள்ளும் இரத்தினத்தால் ஆன ஒரு ஆபரணம். ராவணன் தன்னை கவர்ந்து செல்கையில்
ருசிய முகப் பருவத்தின் மீது தன் அணிகலன்களை எல்லாம் கழற்றி போட்ட பிராட்டி இந்த சூடாமணியை மட்டும் தன் ஆடையில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தாள். இத்துடன் பகுதி 33 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 34 தொடர்ந்து வரும்.